நம்ம குடும்பத்துக்கு வந்து 2 பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கொக்கோ அதோட முடியை வந்து பிச்சுட்டு இருந்தது. நான் நினச்சேன் இப்போ வெயில் காலம் இல்லையே, யூஸ்வலாக வந்து வெயில் காலத்தில் வந்து முடியை வந்து கொஞ்சம் ஷ்ரெட் பண்ணும். இப்போ தான் வந்து வெதர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடுச்சு, அவ்வளோ வெயில் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு சரி அதை தடை விட்டுட்டு இந்த மாதிரி பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் வந்து பார்க்குறப்போ மறுபடியும் அது பிச்சுட்டு இருந்தது. அப்போ தான் வந்து சரி ஒரு டவுட்டாக இருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா அது வந்து குட்டி போடுறதுக்கு முன்னாடி அதோட முடியை பிச்சு தான் அது வந்து அப்படி ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி ஒரு நெஸ்ட் மாதிரி கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தான் ஒரு சின்ன டனல் மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்போர்டில் வந்து கொஞ்சம் வேலைலாம் பண்ணிட்டு இருந்தோம். உள்ளே போய் விளையாடுற மாதிரி எல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து குட்டி போட்டதுனால எல்லாம் அப்படியே சரி ஸ்டாப் பண்ணிட்டோம். வேண்டாம், அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படியே இருக்குது. இதிலெல்லாம் வந்து நம்ம அந்த சின்ன சின்ன அது பாட்டுக்கு அப்படியே தேடி கண்டுபிடிச்சி ஓடுற மாதிரி வச்சுருந்தோம். ஆனால் இதெல்லாம் அப்படியே இருக்குது. இனி மறுபடியும் அதை வந்து இதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் யூஸ் பண்ணணும். அதுவும் வந்து அந்த ஓரத்தில் தான் அப்படியே வச்சுருந்தோம். அதுக்கு பின்னாடி தான் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட்டிகிட்டு இருந்தது. சரி அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். இது வந்து நாங்கள் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணல, ஏன்னா வந்து இதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணல. ஏன்னா இந்த சின்ன பேபிஸ் வந்து இன்னும் அதில் தான் தூங்குவாங்க. அதனால் எதுவுமே அதை தொல்லை பண்ணல, அப்படியே வச்சிட்டோம். இந்த சைட் மட்டும் டெய்லி க்ளீன் பண்ணுவோம். கொக்கோ வந்து அது பக்கத்தில் இருக்காது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். நான் வந்து டெய்லி போய் பார்ப்பேன், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ரொம்ப தள்ளி இருந்து லேசாக அந்த சின்ன கேப் வழியாக பார்ப்பேன் ஏதாவது தெரியுதா அப்படின்ட்டு. ஆனால் வந்து எதுவுமே தெரில. ஒரு 3 நாளுக்கு அப்புறமா வந்து சின்னதாக ஒரு மூமெண்ட் தெரிஞ்சுது. ஆனால் அதில் வந்து 1 இருக்கா 2 இருக்கா அந்த நம்பர்ஸ்லாம் தெரியல. ஒரு சின்னதாக வந்து ஷேக் ஆன மாதிரி மட்டும் தான் இருந்தது. ஆனால் வந்து நெட்டில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து சரி எதுவுமே பண்ணாமல் டெய்லி போயிட்டு லைட்டாக பார்த்துட்டு மட்டும் வந்துடுவோம். இப்போ வந்து 5 நாள் போல் ஆயிருக்கு. இன்னும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால வந்து நமக்கு வெளியேருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது. அப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறமா வந்து அது வெளியே வர ஆரம்பிச்சது. அப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்து அதை வந்து கையில்